எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீரியட்ஸ் அப்போது நம்ம என்னென்ன மாதிரி ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு தாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு பீரியட். ஸோ அதனால் நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக அதுதான் சாப்பிடுவோம். பீரியட்ஸ் அப்போ நீங்கள் இது சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஃபெனோக்ரேக் சீட்ஸ், அதாவது வெந்தயத்தை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிறேன். இதை நீங்கள் நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை கூட குடிக்கலாம். பட் எனக்கு சூடாக குடிக்கிறது பிடிக்கும், அதனால நான் சூடாக குடிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஜீரகத்தை கூட இந்த மாதிரி ஜீரக தண்ணி போட்டு குடிக்கலாம். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ இருக்கிற அந்த வலி ரொம்ப கம்மியாகும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் இது போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னா ஓட்ஸுங்க. ஏன்னா ஓட்ஸும் நம்ம பீரியட்ஸுக்கு ஹெவியாக இல்லாமல் லைட்டாக இருக்கும். அப்போது நம்ம வயிறு ரொம்ப டைஜஸ்ட் பண்ணுற கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஓட்ஸ் சாப்பிட்றோம். ஓட்ஸ் கூட நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஆப்பிளும் கொஞ்சம் பனானாவும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பனானா பார்த்திங்கன்னா பீரியட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1லேருந்து 2 வரைக்கும் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பனானா மட்டும் போடாமல் கொஞ்சம் ஆப்பிளும் போட்டிருக்கேன், ஒரு ஹாஃப் ஆப்பிள் கட் பண்ணி. அப்புறம் ஸ்வீட்டுக்காக நான் பீனட் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பீனட் பட்டர் நம்ம பீரியட்ஸ் டைமில் நமக்கு ஹெல்தி நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதுக்காக பீனட் பட்டர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் பீனட்டை நடக்கலையே தனியாகவும் சாப்பிடலாம், இல்லை நடக்கலை பர்பி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கூட சாப்பிட்லாம். அப்புறம் நான் ஸ்வீட்டுக்காக சர்க்கரை போடாமல் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ், அதாவது கரும்பு சர்க்கரை இல்லை ரா சுகர் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ண பாருங்கள். ஏன்னா சுகர் ஜாஸ்தி நீங்கள் சேர்த்தும் போது பீரியட்ஸில் இன்னுமே பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சுகர் எவ்வளோக்கு கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ பெட்டராக இருக்கும். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதாங்க. ஓட்ஸில் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் நாள் ஃபுல்லாக கோகோனட் வாட்டர் குடிக்கிறேன். நீங்கள் கோகோனட் வாட்டர் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆரஞ்சு ஜூஸோ இல்லை வாட்டர்மெலனோ குடிக்கலாம். ஏன்னா கோகோனட் வாட்டர் எனக்கு ஹீட்டுக்கு கொஞ்சம் இது பெட்டராக இருக்குங்கிறதுனால நான் குடிக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸும் வாட்டர்மெலனும் குடிச்சிக்கலாம். ஏன்னா வாட்டர்மெலன்லேயும் ஆரஞ்சு ஜூஸ்லேயும் ரொம்ப பீரியட்ஸ் டைமில் நமக்கு அந்த பெயினை கம்மி பண்ணுறதுக்கு, உடம்பை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு, தேவையான சக்தி கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த 2 ஜூஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இல்லாததுனால நான் கோகோனட் வாட்டர் இன்னைக்கு குடிச்சிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ லஞ்சு டின்னருக்கெல்லாம் நீங்கள் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக தான் சாப்பிட்ணுங்க. அந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் என்ன அப்படின்னா சிக்கன், ஃபிஷ்ஷு, சால்மன்னு சொல்லிட்டு ஃபிஷ் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டேன், என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மிக்ஸ்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட சிக்பி நிறைய இல்லாததுனால எல்லாம் மிக்ஸ்டு பீன்ஸை அதை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு கிரேவி செய்ய போகிறேன். ஸோ அந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி உப்பு, மிளகா பொடி, அப்புறம் கரம் மசாலா போட்டு நான் ஊற வச்சேன் ஒரு 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்ததும் இதை நல்லா பேனில் போட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் குக்டு ஆகிற மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஆயில்லையே நீங்கள் கொஞ்சம் பூண்டு அப்புறம் மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. யூஸ்வலாக பீரியட்ஸ் டைமில் பூண்டு ஜாஸ்தி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி 2யும் போட்டு நல்லா மசிகிற மாதிரி வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா,
அவ்வளோதான், போட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஸ்பைசஸ் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா பீரியட்ஸ் டைமில் நீங்கள் ஜாஸ்தி ஸ்பைசஸ் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மிளகா மாதிரியான காரம் கொடுக்குறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா தூள் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப வந்து ஆயில் சேர்த்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு எப்போவுமே வந்து ஸ்பைசஸ் கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் அந்த பெயின், அந்த இரிட்டேஷன், ப்ளோட்டிங் எல்லாம் கம்மியாகும். வயிறு உப்புன மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கம்மி பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா சிக்கனும் உள்ளே போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக வேக வச்சுருக்க அந்த பருப்பு எடுத்து நீங்கள் உள்ளே போட்டு கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. என்கிட்ட ப்ரௌன் ரைஸ் இல்லாததுனால நான் ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் இல்லை அப்படின்னா கீனுவா எடுத்துக்கலாம், பட் மில்லட்ஸ் எடுக்க வேண்டாம். கீனுவா எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்நாக்ஸ் வேணும் இல்லைங்களா, அந்த ஸ்நாக்ஸ் என்னென்ன சாப்பிட்லான்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் கிரேவிங்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி நடக்கலை பர்பியோ இல்லை வீட்டில் செஞ்ச ஏதாவது இந்த மாதிரி ஸ்வீட்ஸும் நீங்கள் சாப்பிடலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நிறையா சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். கியூக்கும்பர், பொமோகிரானட் மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாமே. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரீன் டீ குடிங்க, ஏன்னா நார்மல் டீயை விட க்ரீன் டீ ரொம்ப நல்லது. நார்மல் டீயில் பால் இருக்குது, பால் வந்து பீரியட்ஸ் டைமில் கொஞ்சம் எச்சு தான் ஆக்கும் வலியெல்லாம். ஸோ அதனால் க்ரீன் டீ எடுத்துக்கோங்க, கூடவே வந்து நட்ஸும் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டின்னருக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிஷ் கிரேவி பண்ணலான்ட்டு இருக்கேங்க. சப்பாத்தியும் ஃபிஷ் கிரேவியும். அதுக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் வந்து சால்மன் ஃபிஷ் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஒருவேளை உங்களுக்கு சால்மன் ஃபிஷ் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம். எந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து பெட்டராக தான் இருக்கும், ஏன்னா லீன் மீட் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நான் உள்ளே வந்து அதே மாதிரி பூண்டு, கொஞ்சம் மிளகாய், அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்ருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி தூள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன் தான். இதில் வந்து நீங்கள் புளி சேர்க்காதீங்க, ஏன்னா பீரியட்ஸ் டைமில் புளி வந்து நமக்கு ரொம்ப நெஞ்சு எரியிற மாதிரி, நெஞ்சு கரிப்புன்னு சொல்லுவாங்க, எதிர்த்துக்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக புளி ஆட் பண்ணல நான். கண்டிப்பாக உங்களுக்கு புளி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ஸோ அவ்வளோதாங்க, கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நார்மல் வீட் சப்பாத்தியை விட நீங்கள் மல்டிக்ரெயின் சப்பாத்தி எடுத்துக்கலாம். மல்டிக்ரெயின் சப்பாத்தி எடுக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் டைமில் நான் வந்து ஒன்று தான் சாப்பிடுவேன் நைட்டு டின்னர். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்லாம், பட் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்றாதீங்க, ஏன்னா நைட் வந்து ரொம்ப நமக்கு இடைஞ்சல் பண்ணும். பீரியட்ஸ் டைமில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது பெட்டர். இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கோக்கு, பெப்சி அந்த மாதிரி ஃபுட்டு, அப்புறம் ப்ராசஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரை பண்ண ஃபுட்டு,
அதுக்கப்புறம் லெக்யூம்ஸு, கிரெயின்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஏன் லெக்யூம்ஸ், கிரெயின்ஸ் எல்லாம்னா உங்களுக்கு வந்து வாய்வு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கம்மி பண்ணும், அதுக்காக. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.